ஆண்களால சத்தம் தான் போட முடியும். அப்போ இன்னைக்கு அதுக்கும் ஒரு விதிவிலக்கு வந்துருச்சு. சத்தம் நல்லா போடுவீங்க. ஆண்களா நாங்க எங்க கேங் இருக்காங்க பாருங்க பேக்ல நம்ம நம்ம சைடு. அதுக்குள்ள நீங்க மார்ஜினலைஸ் பண்ணிட்டீங்க. சத்தம் தான் போட முடியும். சத்தம் ஆண், மாற்றம் பெண். உங்களால மாற்றத்தை கொண்டு வர முடியும். பெண்ணு நினைச்சா இந்த விரல்ல இருக்கு பாருங்க. நீங்க மை மட்டும் அதெல்லாம் அழகா இருக்கீங்க. எந்த கண்ணுக்கு மை அழகும்பாங்க. கண்ணுக்கு மை அழகு, ஆனா உங்க விரலுக்கும் மை அழகு. என்னைக்கு தேர்தல் நாள் அன்னைக்கு மறக்காம மயிலாப்பூர்ல இருக்கிற அத்தனை பெண்களும் உங்களுடைய மையில உங்க விரல்ல அந்த மைய கொண்டு நான் ஓட்டு போட்டேன். இன்னைக்கு பட்டிமன்றம் இருக்குடி, போய் பார்க்கலாம் டி, போய் பாருங்கடி. ஓட்டு போட்ட அப்புறம் பாருங்கடி. இன்னைக்கு தனுஷ் படம் இருக்குடி, போய் பார்க்கலாம். தனுஷ் படம் போய் பாருங்கடி. ஆனா தயவு செய்து ஓட்டு போட்டு பாருங்க. கரெக்டா நான் சொல்லுவேன். ஏன்னா இது வேற யார பத்தியும் இல்லைம்மா, நம்ம பத்தி ஒரு பொன்னான நேரத்துல ஒரு பொன்னான மயிலையை நம்மளால உருவாக்க முடியும். எப்படி அந்த 20,000 பெண்கள் அங்க பண்ணாங்களோ, 20,000 கூட போக தேவையில்லை. விவேகானந்தர் சொன்னாரு, எனக்கு 100 பேர் கொடுங்க. 100 பேர், ஏன் இந்த ரூம்ல இப்ப 150 இருக்கு, 200 பேர், 100 பேர் நல்லது நினைக்கணும், நல்லது செய்யணும்னு நினைக்கணும், இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் சரி செய்யணும், அதர்மத்துக்கு எதிர்த்து போராடணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் சரி, நாங்க போராடுவோம். உங்க எல்லாத்தையும் ஒண்ணு சொல்லவா, இது மாதிரி நானும் திமுக ஆட்சி இதை கத்திட்டு இருக்கிறோம். விஜய்க்கெல்லாம் ஈஸி, சுத்தி 100 பவுன்சர் இருக்காங்க. எனக்கு ஒரே பவுன்சர் அது என் மனைவி தான். அதுவும் அந்த பவுன்சர் என்னதான் அடிச்சிட்டு இருக்கோம். பொதுவா பவுன்சர் அந்த பக்கம் அடிப்பாங்க, இது உள்ளதான் அடிச்சிருக்கு. எல்லாம் உள்குத்து. இந்த நேற்று கூட இங்க அஜித் கொஞ்சம் ஆமாமா. ஸோ முந்தா நேற்று எங்களுக்கு ஒரு கடிதம் வருது, நாங்கள் பாம்பு வைப்போம் உங்கள் ஹாஸ்பிட்டலில், இது அதுன்னு. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனிமேல் எங்கள் பாம்பு வச்சு என்னத்தை எடுத்து பார்த்துக்கலாம். அப்புறம் அதெல்லாம் பார்த்து பயந்தா எப்படியோ, இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி பண்ண மாட்டோம். நீங்கள் மனசு வச்சா பெண்கள் இந்த இடத்துடைய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர மாற்றம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். அன்னைக்கு எவனோ ஒருத்தன் காசு கொடுக்குறான்னா, காசு எடுத்துங்க, உங்கள் காசு தானே கொடுக்குறான், அவனை மேனுஃபேக்சர் பண்றான். என்னமா சொல்றீங்க, உங்க காசு எடுத்துங்க, 2000 எடுத்துங்க, 5000 அதையும் எடுத்துங்க, 10,000 எடுத்துங்க. பாட்டி உங்களுக்கு பிரியாணி கொடுத்தா அதுவும் சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். குவார்டர் கொடுத்தா அடிக்காதீங்க, பாவம் உடம்பு தாங்காது. பட் குவார்டர் தவிர எது கொடுத்தாலும் எடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, உங்களோட தான்.